ஹைடா. கான்ட்ராக்ட் மேரேஜ் பொண்ணு பார்த்துலேருந்து அப்படியே பார்த்துடலாம். இப்போ நீங்கள் அலெக்ஸ் கூட போயிருப்பீங்க. உங்களுக்கு அலெக்ஸ் சைல்ட்ஹுட் க்ரஷ். அவனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குட்டி வயசுலேருந்து நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. செம்ம ஹேண்ட்ஸமாக இருப்பான். அவன் உங்கள் அப்பா இருக்கார் இல்லையா, உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட ஒரு சன். உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு உங்கள் வீட்டுக்கு வரும்போது அவனும் வருவான், உங்களை பார்ப்பான், உங்கள் தங்கச்சியும் பார்ப்பான். பட் நார்மலாக பேசுவான். நிறைய டைம் டின்னருக்கு வந்திருக்கா, ஃபேமிலி மேட். நிறைய பேர் உங்ககிட்ட வளைஞ்சு பேசியிருக்காங்க, ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. இத்தனை வருஷமா அலெக்ஸ் உங்களை பார்த்துருப்பான். பட் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டான். உங்ககிட்ட மட்டும் இல்லை, உங்கள் தங்கச்சி கிட்ட கூட ரொம்ப டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுவான். அதுவே உங்களுக்கு அவனை உங்ககிட்ட ஈர்த்து இருக்கு. அதனாலே உங்களுக்கு அவனை அவ்வளோ பிடிக்கும். குட்டி வயசில் நீங்கள் அவனை பார்த்து வந்துருப்பீங்க. ஸ்கூல் படிக்கும் போது, காலேஜ் போகும்போது, ஒர்க் பண்ணுறீங்க அப்பயும். ஸோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஜென்டில்மேன் மாதிரி நடந்துப்பான். நீங்கள் பார்ட் டைம் ஒர்க் போகிறீங்க, அதாவது படிக்கும்போது பார்ட் டைம் ஒர்க் போயிட்டு இருப்பீங்க. ஸோ நடுவில் உங்களை பார்த்தாலுமே ரொம்ப நார்மலாக பேசுவான். ஃப்ளோட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே ஃபீல் ஆகவே ஆகாது. அவன் உங்ககிட்ட அந்த மாதிரி தான் நடந்துப்பான். நீங்கள் அவன் கண்ணை பார்த்து பேசுவீங்க, பட் அவன் உங்கள் கண்ணை பார்க்காம வேற எது இடமோ அப்படிலாம் பார்ப்பான். நீங்கள் அதை நோட் பண்ணவே இல்லை. பிகாஸ் உங்கள் மனசில் தான் அவன் அவ்வளோ பெரிய எப்படி சொல்கிறது, ஒரு குட் பர்சன் இல்லையா. ஸோ அவன் வேற ஒரு நோக்கத்தில் பார்க்குறான்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போ ஒன் டைம் நீங்கள் பார்ட் டைம் ஒர்க் போயிட்டு வந்திருப்பீங்க. வழியில் காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஹே வயன், எங்கே என்ன பண்ணுற? அலெக்ஸ், நீங்கள் இங்கே எப்படி? ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு இடம் போனேன், உன்னை பார்த்தேன். ஸோ அதான். பரவாயில்லையே, இப்போ தான் காலேஜ் சேர்ந்தேன்னு கேள்விப்பட்டேன். அதுக்குள்ளே பார்ட் டைம் ஜாப்பா? நீங்கள் குனிஞ்சிட்டு ஒரு ஷையாக அப்படி பார்த்துட்டு அவரை நிமிந்து கூட பார்க்காம தலையை மட்டும் ஆட்டுறீங்க. என்னவோ அப்பயே இருக்கியா? சரி, ஓகே, இப்போ எனக்கு ஒரு வேலை இருக்கு. ஒரு நிமிஷம் அலெக்ஸ், கால் பண்ணுறேன். திரும்பி உங்ககிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து போயிருப்பான். நீங்களா பேச போனாலுமே அவங்ககிட்ட பேச மாட்டான். என்ன நம்மளா பேச வரும், பேசாம போறாரு. ஒரு ஸ்மைலோட அவன் கார் அங்கிருந்து மூவ் ஆகுது, அதை பார்த்துட்டே இருக்கீங்க. இப்படிதான் நீங்க அவகிட்ட விழுந்திருப்பீங்க. பட் அவன் வேணும்ட்டே, நீங்க இங்கதான் ஒர்க் பண்றீங்கன்னு தெரியும், உங்ககிட்ட நிறைய மணி இருந்தாலுமே நீங்க பார்ட் டைம் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுறீங்க, அதை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசிட்டு போயிருப்பான். போகும்போதே மிரரை பார்த்தா திரும்பி நீங்கள் அவனை தான் பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கிறத ஜம்பிங்கோட அவன் பார்த்துட்டே அங்கேருந்து போகிறான். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மக்கிட்ட விழுந்துட்டுருக்கான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே அங்கேருந்து போகிறான். பிகாஸ் அவனோட பிளானே இது தான். யாராக இருந்தாலுமே தேடி தேடி போய் பேசினா இக்னோர் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவாய்ட் பண்ணா தேடி வந்து அவங்ககிட்ட பேசுவாங்க. அதுதான் அவன் ட்ரிக்காக யூஸ் பண்ணியிருக்கான் அவங்கக்கிட்ட. அவன் ஒரு ப்ளே பாய் மாதிரி அவன் பார்க்குற கேர்ள்ஸ் எல்லாம் அவனுக்கு டச் பண்ணிடணும், அதுவும் அவங்களா தான் வரணும், அந்த ஒரு மைண்ட் தாட் தான் அவனுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு உங்களையும் பிடிச்சிருக்கு, உங்கள் சிஸ்டரையும் பிடிச்சிருக்கு. அதனால தான் எதுவும் ஏதாச்சும் அவங்க வீட்டுக்கு வர மாதிரி அடிக்கடிக்கு வருவான். பட் உங்கள் சிஸ்டர் கொஞ்சம் பிரில்லியண்டான ஆளு, உங்களை மாதிரி மண்டுலாம் கிடையாது. அவன் ஸ்டார்டிங்லேருந்து அவள் வேணாக்கா, அவன் பார்க்குறது சரியில்லைக்கா நிறைய சொன்னாலுமே நீங்கள் அவள் சொல்கிறதுக்கெல்லாம் நோ, அப்படிலாம் இல்லை, உனக்கு தெரியலையா, அவர் நம்மளை பார்த்து பேசக்கூட மாட்டேன்றாரு, அப்படிலாம் நீங்கள் அவள் வாயை அடைச்சிருவீங்க. சரி, நீங்கள் அக்கா இல்லையா, நீங்கள் சொல்கிறத அப்படியே கேட்பா. சரி, ஓகே, நம்ம தான் தப்பாக நினைக்கிறோம் போல, ஓகே, அக்காவுக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோ பெருசாக எடுத்துருக்க மாட்டா. இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அலெக்ஸ் ஓகே கிட்டவே வந்திருப்பான். அவன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒன் டைம் நீங்கள்
நீங்களாவே போயிட்டு அவங்கிட்ட நான் உன்னை லவ் பண்றேன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பீங்க. ஒயன், இப்போ நீ படிச்சுட்டு இருக்க செகண்ட் இயர், இன்னும் 1 இயர் இருக்குல்ல. அது வரைக்கும் வெயிட் பண்ணு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்பனா என் லவ்வுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா? அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா உனக்கான ஆன்சரை ஒரு இடம் சொல்கிறேன், அங்கே வந்து கேட்டுக்கோ அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லியிருப்பான். ஒரு 2 மந்த் அப்படி போயிருக்கோம். நீங்கள் இப்போ செகண்ட் இயர் தான் படிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு 2 மந்த் கழிச்சு உங்களுக்கும் ஜிம்மனுக்கும் கல்யாணம் ஆயிருக்கும். ஸோ அப்படி எங்க ஜிம்மன் அவன் பார்க்கில் உட்காந்துட்டு இருக்கான், கூட மூச்சு பையன் விளையாடிட்டு இருக்கான். ஜிம்மன் பாப்பாவை பார்த்துட்டே, நான் நினச்சி கூட பார்க்கல மூச்சு, பட்டுக்குட்டிய நான் வெளியே கூட்டிகிட்டு வருவேன்னு ஒரு நாள் கூட நான் நினச்சி பார்க்கல அப்படி சொல்லிட்டு லைட்டாக சிரிச்சுட்டு பையனை பார்த்துட்டே இருக்கான். பையனும் சுட்டித்தனமா வால்குட்டி, அவன் அவ்வளோ அழகாக விளையாடிட்டு இருக்கான். பிகாஸ் எப்போவுமே ஜிம்மன் வெளியே கூட்டிகிட்டு வர மாட்டான் இல்லையா. ஸோ இப்போ கூட்டிகிட்டு வந்து பார்த்த உடனே மூச்சு பையனுக்கு அவ்வளோ ஹாப்பி. ஜிம்மன் மனசுக்குள்ள எப்போவுமே மூச்சு பையனை வெளியே கூட்டிகிட்டு வந்தா எங்க யூனாக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரி மூச்சு பையனுக்கும் ஆக்சிடென்ட் ஆகிடும், அப்படி ஒரு தாட் அவனுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். இப்போ மூச்சு பையன் அவ்வளோ ஹாப்பியாக விளையாடுறான். ஜிம்மனு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அதை பார்த்துட்டே இருக்கான். என்றைக்குமே இல்லாமல் மூச்சு பையன் சிரிக்கிறத பார்க்கும்போது ஜிம்மனுக்கும் ஹாப்பியாக இருக்கு. மூச்சு விளையாடிட்டே குடுக்குடுன்னு ஓடி வந்த ஜிம்மனை காலோட ஹக் பண்ணிக்கிட்டு சாக்கி வேணும் இப்படி கேட்கும் போது ஜிம்மன் அவன் பாக்கெட்ல இருந்து சாக்லேட்டை பிரிச்சு, வா இப்படி உட்காந்துக்கலாம் அப்படியே சொல்லிட்டு மூச்சு பையனை கூட்டிட்டு வந்து அங்க பெஞ்ச் இருக்கும் இல்லையா, 2 பேரும் அங்க உட்கார்றானுங்க. அந்த சாக்லேட்டே ஜிம்மன் பார்த்துட்டே இருக்கான். மூச்சு பையன் அவ்வளோ கியூட்டா, அது வலிஞ்சிட்டு இருக்கு. அவன் சட்டையில பூசி வாய் ஃபுல்லா பூசி கையெல்லாம் பூசி ஒரு மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கான் கலீஜா. பட் கியூட்டா இருக்கு. ஜிம்மன் அப்படியே பார்த்துட்டே, பட்டு உனக்கு ஒன்று தெரியுமா, உங்க அம்மாக்கும் இந்த சாக்லேட் தான் பிடிக்கும் அப்படி சொல்லும் போது டக்குன்னு ஜிம்மனை பார்க்குறான். பட்டு, என்னப்பா சொன்னீங்க? உங்க அம்மாவும் இந்த சாக்லேட் தான் ரொம்ப சாப்பிடுவான். நான் நிறைய அவளுக்கு இந்த சாக்லேட் தான் வாங்கி கொடுப்பேன். நிறைய கோவப்படுவா, நிறைய சண்டை வரும், நிறைய அடிப்பா. சம்டைம்ஸ் என்கிட்ட கோச்சிக்கிட்டு பேச கூட மாட்டா. உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த பார்க்கில் தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம் இப்படி சொல்லிட்டு இருக்கான். பட்டுக்கு ஒன்றுமே புரியலைனாலும் கவனமாக கேட்டுட்ருக்கான். உங்கள் அம்மாவை எனக்கு பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. அப்புறம் ஸ்கூல் பையன், உங்கள் அம்மா மட்டும் எனக்கு தனியாக தெரிஞ்சான். அவள் சிரிக்கும் போது அவ்வளோ அழகாக இருப்பான். இங்கே தான் பார்த்தேன், பார்த்த உடனே லவ் சொன்னேன். அப்போவே கெஸ் பண்ணேன். என்கிட்ட கேட்டான், நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறோமோன்னு கேட்டான். அப்போவே அவளை ஹக் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் பார்த்த உடனே அவளுக்கும் என்ன பிடிச்சிருச்சான். சூப்பராக இருக்குல்ல அப்பாவோட லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் ஸ்மைல் பண்ணிட்டு பட்டு பாப்பாவை பார்த்தான். அவனும் சிரிக்கிறான். அச்சோ மேலெல்லாம் பூசிக்கிருச்சான். ஒரு நிமிஷம் அப்படி சொல்லிட்டு காரில் போயிட்டு வாட்டர் பாட்டில் கொண்டு வந்து ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணி விட்டுட்டு சாகுற வரைக்கும் உங்க அம்மா இங்கே தான்டா வருவா. எப்படியோ அவளோட பிரேத் இந்த ஹேர்ல எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. அவளோட ஸ்மெல் இங்க இருக்க காத்துல கலந்துருக்க. நான் மட்டும் அடிக்கடிக்கு வருவேன். உங்க அம்மாவோட தாட் வந்துருச்சுன்னா நான் இங்கே தான் வருவேன். அதுவும் இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் இல்லையா, இந்த சீட்டில் தான் வருவேன். இங்கே தான் வந்து உட்காந்துருப்பேன். இப்போ நான் உன் கூட உட்காந்துட்ருக்கேன் அப்படி சொல்லிட்டு மூச்சு பையனை இழுத்து ஹக் பண்ணிட்டு ஸ்மெல் பண்ணிட்டு, இவனோட ஸ்மெல் உன்கிட்ட அப்படியே இருக்கும் மூச்சு. இவனை வேணா எப்போ போலாம் ரொம்ப 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 மிஸ் பண்ணுறனோ உன்னை தூக்கி உன்னை ஹக் பண்ணி உன்னை ஸ்மெல் பண்ணும்போது ஏதோ என் பொண்டாட்டி
என் கூட இருக்க மாதிரி இருக்கும். அப்படி சொல்லிட்டே ஸ்மெல் பண்றான். பட் யூனோட ஸ்மெல் வர மாதிரி தெரியல. மூச்சு பையனை விட்டுட்டு, என்னாச்சு மூச்சு உனக்கு? இல்ல, இன்னைக்கு என்ன டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருக்கீங்க நீங்க. புரியல ஜிமனுக்கு. எப்பவுமே யூனோட ஸ்மெல் அவன் பாடியில வந்துட்டே இருக்கும். ரொம்ப மிஸ் பண்ணானா மூச்சு பையனை ஹக் பண்ணாலே வந்துடும். டிஃப்ரெண்டா இருக்கு. அமைதியா மூச்சே பார்த்துட்டு இருக்கான். பிகாஸ் இப்பெல்லாம் மூச்சு உங்க கூட இருக்கான், உங்களை ஹக் பண்றான், உங்க மேல படுத்துட்டு தான் தூங்குறான். நீங்க இல்லாம இருக்க மாட்டான். என்னதான் நீங்களும் மூச்சும் ஒன்னா இருந்து ஒரு 1 வீக் அப்படி இருந்தாலுமே பட்டுக்கு உங்களை அவ்வளவு பிடிச்சிருக்கு. பட் இது ஜிமனுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. யூனோட ஸ்மெல் வர மாதிரி தெரியல. ஜிமன் மூச்சு பையனையே பார்த்துட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு. சார், யாரோ கூப்பிடுறாங்க. ஜிமனை திரும்பி பார்த்தா ஜிமனோட அசிஸ்டன்ட் தான். சொல்லுங்க, இன்ஃபர்மேஷன் எதாவது கேதர் பண்ணீங்களா? எஸ் சார். நீங்கள் சொன்ன டீட்டெயில்ஸ் இதில் ஃபுட்டேஜ்லாம் இருக்குது சார். நீங்கள் சொன்ன அந்த டேட்டில் நீங்கள் எங்கள் ரூமில் தான் இருந்திருக்கீங்க. அவனும் ப்ளே பண்ணி பார்க்குறான். ஒரு ஹோட்டல் ரூமை புக் பண்ணியிருப்பான். கீழே பாரு, மேலே ஹோட்டல். ஒரு ரூமை புக் பண்ணியிருப்பான். ஈவினிங் ஒரு 6:30 அப்படி இருக்கும். உள்ளே வந்திருப்பான். 10:30 வரைக்கும் அந்த ரூமில் இருந்து ஒரு மூமெண்ட்டும் இல்லை. ஜமன் அந்த ரூமில் தான் இருந்திருக்கான் அவன். பட் நான் ஒரு பொண்ணு கூட ஸ்டே பண்ணியிருந்தேனே. நான் கேட்டது அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் தானே? யா, எஸ் சார். இதுக்கப்புறம் ஃபுட்டேஜ் எதுவும் கிடைக்கல. சம்திங் அங்கே ஏதோ ஃபைட் நடந்தது, அதில் ஏதோ அலைஞ்சிருச்சு. சம்திங் ஏதோ ரீசன் சொல்லிட்டாங்க சார். 10:30க்கு மேலே ஃபுட்டேஜ் எதுவும் கிளியராக இல்லைன்னு நினைக்கிறேன் சார். ஸோ ஓனர் எதுவும் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கல இது வரைக்கும் தான். தென் நீங்கள் சொன்னீங்கல்ல சார் ஒரு பொண்ணு, அப்படியே சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்திருக்கா. இவங்க கூட தான் சார் இருந்திருக்கீங்க. ஜிமன் அவளை பார்த்துட்டே இருக்கான். இவளா? எஸ் சார். இவளை பார்த்த மாதிரி கூட எனக்கு ஃபீல் ஆகலையே. நோ சார். நீங்கள் கொஞ்சம் ட்ரிங்க்ல இருந்தீங்கல்ல? யா, ஓகே மார்னிங். சரி, ஓகே. பட் என் பாட்டிலில் எப்படி ட்ரக் வந்ததுன்னு பார்த்தீங்களா? பிகாஸ் எழுதுக்கும் போது எனக்கு ரொம்ப தலைவலி சம்திங். சார் நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தீங்க. தென் அந்த டைமில் மேம் வர இறந்துருந்தாங்கல்ல. ஸோ அதில் நீங்களா ட்ரக்கு மொத்தம் என்னைக்காவது நான் ட்ரக் எடுத்திருக்கேன்னு பார்த்துருக்கியா? நோ சார். பட் நீங்கள் டிப்ரெஷன் இருந்தாலும் சரி, ஓகே, நான் ட்ரக் எடுத்திருக்கேன். பட் அந்த டேப்லெட் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் அந்த டேப்லெட் எடுத்துருப்பேன். சாரி சார். ஓகே ஷார். நான் இதோட டீட்டெயில்ஸும் கொண்டு வரேன் சார். அப்படி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது ஜமன் அந்த பொண்ணை பார்க்குறான். அவளுமே ஜமனை தான் பார்க்குறா. அவன் அந்த பொண்ணை பார்த்த மாதிரி ஃபீல் ஆகலை. சரி, ஓகே, கிளம்ப சொல்ல. அவளும் அங்கிருந்து போறா. ஒன் செகண்ட். அவன் திரும்பி பார்க்குறான். அந்த பொண்ணை நிற்க சொல்லு ஃபர்ஸ்ட். அவளும் நிற்கிறா. இங்கே வா. சொல்லுங்க சார். ஷர்ட்டை கழட்டு. அவ திரும்பி பிஏவை தான் பார்க்குறா. அங்கே என்ன பார்க்குற? ஷர்ட்டை கழட்டு. சார், இது பார்க்கு. ஓ காட். சரி, நீ ஒரு டேட்டோ அப்படியே சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறான். அவளுக்கு புரியல. அது எப்படி பப்ளிக்காக கேட்குறது ஜம்மனுக்கு தெரியல. அமைதியாக அந்த பொண்ணை பார்க்க. சரி, ஓகே, அன்றைக்கி நைட்டு நான் அந்த ட்ரிங்கில் இருந்தேன். உனக்கு நல்ல ஞாபகம் இருக்குல்ல? என் கூட தான் இருந்தியா? அவ்வளோ ஆமாம் அப்படி தலையாற்றா. ஓகே, நீ கிளம்பு. ஜிமனும் அந்த பொண்ணை போகிறா இல்லையா? ஸோ அவளே பார்த்துட்ருக்கான். பிகாஸ் ஒரு 8:30 அப்படி இருக்கும். அந்த டைமில் ஃபுட்டேஜை பார்க்கும்போது அந்த பொண்ணு தான் ஜிமன் ரூம்லேயே வந்திருப்பா. ஓகே, ஜிமன் போதில் இருந்ததுனால தெரியல அப்படி சொல்லிட்டு விட்டுட்டான். பெருசாக எதுவும் கேர் பண்ணலை. பட் அந்த பொண்ணு அந்த பார்க்கில் இருந்து வெளியே போயிட்டு, ஐயோ இவனை இல்லாதெல்லாம் கேட்குறான். ஒருவேளை நம்ம அவன் கூட இல்லைன்னு தெரிஞ்சுட்டு
அன்னைக்கு அந்த பெட்ல அவ்வளோ மணி இருந்ததா? ரிட்டர்ன் கேட்டுருவானா? ஐயோ, இது எப்படி ரிட்டர்ன் கொடுக்கறது? அது அவ்வளோ பெரிய அமௌண்ட் இல்லையா? இதை வேற நம்ம கேட்காமங்கிறது கொண்டு வந்துட்டோம். மை காட். ஓகே, இப்போ தப்புச்சுல்ல. ஓகே ஓகே ஓகே, இதுக்கப்புறம் அவனுக்கு டவுட்டே வரக்கூடாது. எதையாவது சொல்லி சமாளிக்கணும். பட் பார்க்கணுப்பா கூட பார்க்காம எதுக்கு அவன் ஷர்ட்டு கட்ட சொன்னான்? என்ன டேட்டோ பைத்தியம், ஏதோ குடிச்சிட்டு ஏதோ வளர்றான் போல. ஏதோ மணி கொடுத்தானே, ஓகே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு பார்க்ல இருந்து வெளியே போறா ஜமன். பையனை தூக்கிக்கிட்டு பிஏவை பார்த்தா, ஃபுட்டேஜ் எனக்கு கிளியராக வேணும். தென் எனக்கு எப்படி அந்த ட்ரிங்க் வந்தது செக் பண்ணுங்க. யா ஷோர் சார். பிஓவோ அந்த இடத்துலேருந்து கிளம்புறான். இப்போது ஜிமனுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்குது. பிகாஸ் அவன் உங்கள் கூட ஸ்டே பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்திருக்கும். பிகாஸ் அவனுக்கும் உங்களுக்கும் இப்போ மேரேஜ் ஆகிருக்கு. அப்படிங்கிறப்போ ஒருவேளை நீங்கள் அவன் கூட தான் ஸ்டே பண்ணியிருக்கீங்க அப்படி தெரிஞ்சுட்டா, ஒருவேளை நீங்கள் அவனை விட்டு போக மாட்டேன், அவன் கூட இருக்கேன் ஏதாவது சொல்வீங்களோ. தென் ஏற்கனவே உங்கள் அப்பா மணி வாங்கிட்டு தான் ஜிமனுக்கு உங்களை செகண்ட் ஒய்ஃபாக மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒருவேளை மணிக்காக என்ன வேணாலும் பண்ணுவாளா அப்படிங்கிற ஒரு தாட், ஒரு பயம் அவனுக்குள்ளே வந்துருச்சு. அவன் அது எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டு தான் டீட்டெயில்ஸ்லாம் கொண்டு வர சொல்லியிருப்பான். இப்போது அவனுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு உங்கள் கூட இல்லை. ஓகே தான், ஹாப்பி தான் ஃபஸ்ட்டு அவனுக்கு. பட் இருந்தாலும் இந்த டேட்டோ அவனுக்கு என்னமோ ஒன்று உறுத்திக்கிட்டே இருக்கு. அவன் பையனை தூக்கிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு இந்த ஒயனை வீட்டில் இருக்க முதல்ல எப்படியாவது வெளியே அனுப்பணும். எப்படி அனுப்புறது அப்படி அவன் திங்க் பண்ணிட்டு இருக்க. மூச்சு பையன் பா அம்மா வேணும். ஜிமன் பார்க்குறான். என்ன பட்டு சொன்னீங்க? அம்மா வேணும். ரொம்ப நேரமா அம்மா காணும்ல. அம்மா தான் என்னை வெளியே கூட்டிட்டு வருவாங்க பாருக்கு. அம்மா வேணும். ஜிமன் கொஞ்ச நேரம் சைலண்டாக இருக்கான். ஜிமன் கூட இருந்தாலே பையனுக்கு ஹாப்பி. பட் இப்போ உங்களை கேட்டுட்ருக்கான். அதெல்லாம் திங்க் பண்ணிக்கிட்டே ஜிமன் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தா மூச்சு பையன் உங்களை கேட்டு அழவே ஆரம்பிச்சிடுறான். எங்கே தான் போனா இவ அப்படி சொல்லிட்டு டைம் பார்த்தா நீங்கள் வெளியே போய் ஒரு 3 ஹவர்ஸுக்கு அப்படி ஆயிருக்கும். வீட்டுக்கு வந்திருப்பலா இல்லையன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு தாட்டோட ஜிமன் வீட்டுக்கு வரான். வீடு அவன் லாக் பண்ணிட்டு போயிருப்பான். அப்படிதான் இருக்கு. பிகாஸ் நீங்கள் போன கொஞ்ச நேரத்துலேயே ஜிம்மனோட அம்மாவும் கிளம்பிட்டு இருப்பாங்க. ஜிம்மன் தான் மூச்சு பையனை வெளியே வாக்கிங் மாதிரி கூட்டிகிட்டு வந்திருப்பான். பார்க் வந்திருப்பான். அவன் லாக் பண்ணிட்டு போனான் இல்லையா? ஸோ அது அப்படியே இருக்கு. வாட்சை பார்க்குறான். 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிட்டுருக்கு. எங்கே போனாவா அப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது மூச்சு பையன் அவங்கள கேட்டு அழவே ஆரம்பிச்சிடுறான். வீட்டுக்கு வந்துட்டான் இல்லையா? வீட்லேயும் அம்மா இல்லை, அம்மா இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அழவே ஆரம்பிச்சிட்டான். ஜிமன் பாப்பாவை தூக்கி ஷோல்டரில் போட்டு தட்டி கொடுத்துட்டு ஒன்றில் வந்துருவா அப்படி காம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஜிமன் மூச்சு பையனை ஸ்மெல் பண்ணா. யூனாவோட ஸ்மெல் வந்திருக்காது இல்லையா? உங்கள் ஸ்மெல் அப்படியே ஸ்மெல் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டு இருக்கான். ஒரு 1 வீக் கூட ஆயிருக்காதா? அதுக்குள்ளே மூச்சு பையன் அவ கூட இவ்வளோ அட்டாச் ஆயிட்டான். அப்படி சொல்லிட்டு ஏஸ் கிட்ட போயிட்டு ஸ்மெல் பண்ணா. உங்களுடைய ஸ்மெல்லு உங்க மேலே இருந்திருப்பான் இல்லையா? ஸோ அது வர மாதிரி இருக்கு. அவள் அதெல்லாம் திங்க் பண்ணிட்டே உங்களை எப்படிரா அந்த வீட்டிலேருந்து வெளியே அனுப்புறதுன்னு தெரியல. இதில் மூச்சு பையன் வேற இவ்வளோ அடிக்ட் ஆன மாதிரி இருக்கானே அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்கள் அலெக்ஸோட கார்லேருந்து கீழே இறங்குறீங்க. பாப்பா அழுறான்னு ஜிமன் வெளியே வந்திருப்பான். நீங்கள் அலெக்ஸோட கார்லேருந்து இறங்குறீங்க. ஃபர்ஸ்ட்டு காரோட பார்க்கும்போது ஜிமனுக்கு இது யார் காருன்னு தெரிஞ்சிருக்காது. இது அலெக்ஸோட காருன்னு இப்போ தான் தெரியுது. அவன் சைலண்டாக பார்த்துட்ருக்க. நீங்கள் ரொம்ப டயர்டா பொறுமையாக அவன் கார்லேருந்து கீழே இறங்குறீங்க. ஜிமன் பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் பொறுமையாக அவன் காருக்குள்ளேருந்து இறங்கி கேட்டு கிட்ட வந்து நிற்கிறீங்க. உங்கள் வயிறுலாம் பயங்கரமாக வலிக்குது. உங்களால் நடக்கவே முடியல. ஃபஸ்ட்டு அலெக்ஸ் உங்களை விட்ட உடனே அவன் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான்.
மெது மெதுவாக நடந்து நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க. ஜமன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஓகே, அலெக்ஸ் கூட போயிட்டு வந்திருக்கா. ஓகே, இது ஒரு ரீசனாக சொல்லி முதல்ல பையனை இங்கேருந்து வெளியே அனுப்பிடணும் அப்படி திங்க் பண்ணிட்டு உங்களை பார்த்துட்டு இருக்கான். உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ ஸ்வெட்ஸு, கண்ணில் ஃபுல்லாக தண்ணி, உங்கள் கையில் வச்சு அது எல்லாத்தையும் தொடச்சிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே நடந்து வரீங்க. ஸ்டெப்ஸ்லேயே ஜமன் நின்றுட்டுருக்கான். அவனை பார்த்த உடனே உங்கள் ஃபேஸ்லாம் தொடச்சிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அவனையும் கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு நிமிஷம் நில்லு, நீங்கள் ஜமனை பார்க்க கூட இல்லை அப்படியே நின்றுட்டு, ஜமன் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு, ப்ளீஸ் நான் வீட்டில் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பேசலாம் ஜமன். ஒரு மாத்திரை பேசுகிறீங்க. அவன் அதுக்கப்புறம் எதுவும் பேசல, சைலண்ட் ஆயிட்டான். நீங்கள் உங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துருப்பான் இல்லையா ஜமன், அந்த ரூமில் போயிட்டு பெட்டில் படுத்துட்டு உங்கள் ஸ்டொமக்கு பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. கண்டினியூஸாக அழுகுறீங்க. கத்தி அழுணும் போல தோணுது, முடியல. மவுத்தை க்ளோஸ் பண்ணிட்டு உங்கள் பில்லை எடுத்து உங்கள் ஃபேஸில் வச்சுட்டு அப்படி அழுதுட்டு இருக்கீங்க. தேம்பி தேம்பி அழுகுறீங்க.